Hello children, இந்த வீடியோல நம்ம CBSE Maths grade 7க்கு NCERT ஓட நியூ சிலபஸ் தான் பார்க்க போறோம். Chapter 2 Arithmetic Expressions Section 2.2 லென்த்தியா இருக்கிறதுனால நான் பார்ட் பை பார்ட்டா தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்ட் 4 வீடியோ. ரிமூவிங் பிராக்கெட்ஸ் தான் பார்க்க போறோம். ஜென்ரலா arithmetic expressionsல இந்த மாதிரி brackets இருக்கும் இல்லையா, நான் ப்ரீவியஸா என்ன சொல்லியிருந்தேன்னா ஃபர்ஸ்ட் bracketsக்குள்ள இருக்கிறது நம்ம சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் நம்ம வெளியில இருக்கிற டேர்ம்ஸ் கூட அது ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா, இப்போ அந்த மாதிரி மெத்தட் இல்லாம brackets ரிமூவ் பண்ணிட்டு நார்மல் arithmetic எக்ஸ்பிரஷனா கொண்டு வந்து அது சால்வ் பண்றது தான் பார்க்க போறோம். அதுதான் ரிமூவிங் பிராக்கெட்ஸ். இப்போ பிராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணாமலையும் நம்மளால இந்த arithmetic எக்ஸ்பிரஷன் சால்வ் பண்ண முடியும். பிராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணி எப்படி சால்வ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணாம இங்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எப்படி சால்வ் பண்றதுன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ அங்க கிவன் எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா 200 ஓகே 200 மைனஸ் and then bracket குள்ள பாத்தீங்கன்னா 2 terms இருக்கு இல்லையா, 40 plus 3 ன்னு சொல்லிட்டு. சோ உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பேன். சோ மோர் தென் ஒன் arithmetic ஆபரேஷன் ஒரு எக்ஸ்பிரஷன்ல இருக்கு அப்படின்னாலே நம்ம இந்த போர்ட் மாஸ் ரூல் தான் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன். B stands for bracket, O for off, D for division, M for multiplication, A for addition, S for subtraction. So இந்த ஆர்டர்ல தான் நம்ம ஆபரேஷன்ஸ் வந்து எடுத்துட்டு போகணும், இந்த கொடுத்திருக்கிற ஆர்டர்ல கிடையாதுன்னு சொன்னேன். B for brackets இல்லையா, அப்ப பிராக்கெட்ல இருக்கிறதா நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அப்போ 200 மைனஸ் 40 பிளஸ் 3 என்னது 43. இப்போ இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 157. இது வந்து நம்ம பிராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணாம ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ஸ்க்குள்ள இருக்கிறது சிம்பிளிஃபை பண்ணிட்டு சிங்கிள் வேல்யூவா மாத்திட்டு தென் நெக்ஸ்ட் இருக்கிற டேர்ம் கூட நம்ம என்ன பண்ணோம் சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் ரைட் பண்ணிட்டோம். ரைட்டா, இப்போ ரிமூவிங் பிராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஓகே இப்ப ஆன்சரை ரைட் பண்ண போறோம். ரிமூவிங் பிராக்கெட்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ பிராக்கெட்டுக்கு வெளியில இந்த மைனஸ் சைன் இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் சைன் இஸ் காமன் ஃபார் இந்த 40க்கும் 3க்கும் ரெண்டுத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஓகே, அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் நீங்க பிராக்கெட் ரிமூவ் பண்ணோம்னா இந்த நெகட்டிவ் சைன் நீங்க உள்ள கொண்டு போகணும். உள்ள கொண்டு போறப்ப இப்ப 40யும் பாசிட்டிவ் நம்பர் தானே, 3யும் பாசிட்டிவ் நம்பர் தான். அப்போ நெகட்டிவ் சைன் நீங்க உள்ள கொண்டு போனா சைன் சேஞ்ச் வில் ஹேப்பன். பாசிட்டிவா இருந்தா நெகட்டிவா மாறும், நெகட்டிவா இருந்தா பாசிட்டிவா மாறும். அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா 200 மைனஸ் 40 மைனஸ் 3 இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடும். ஓகே, சோ பிராக்கெட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணோம்னா அப்ப நம்ம என்ன பண்ணோம், பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கிற சிம்பல் வந்து உள்ள கொண்டு போகணும், அதுதான் ரிமூவிங் த பிராக்கெட்ஸ். இப்போ இதோட வேல்யூ பாருங்க 200 மைனஸ் 40. 200 மைனஸ் 40யோட வேல்யூ பாத்தீங்கன்னா 160. தென் வந்த ரிசல்ட் கூட நெக்ஸ்ட் டேர்ம் தட் இஸ் மைனஸ் 3 சப்ராக்ட் பண்ணா 157. சோ சேம் ஆன்சர் தானே. பிராக்கெட்ஸ் நீங்க அப்படியே வச்சுக்கிட்டு சால்வ் பண்ணாலும் சேம் வேல்யூ தான் வரும். பிராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸ்பிரஷனை நீங்க சிம்பிளிஃபை பண்ணாலும் சேம் ஆன்சர் தான். இது வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல ப்ரீவியஸா இந்த செக்ஷன் 2.2லவே நம்ம பார்த்திருக்கோம் பிராக்கெட்ஸோடவே எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு. இப்போ இங்க வந்து ரிமூவிங் த பிராக்கெட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு ரிலேட்டடா நிறைய சம்ஸ் இருக்கு, அது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்ப பாருங்க, let us find the value of this expression 200 minus 40 plus 3. We first evaluate the expression inside the bracket to 43. First நம்ம என்ன பண்ணுவோம், brackets remove பண்ணாம inside the bracket first simplify பண்ணுவோமா, 40 plus 3 என்றதுனால 43 and then subtract it from 200. But it is simpler to first subtract 40 from 200, that is 200 minus 40 160 and then subtract 3 from 160. 160 minus 3 வந்து 157. பாருங்க 200ல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, 200ல இருந்து 40 சப்ராக்ட் பண்றாங்க. 40 சப்ராக்ட் பண்ணா 160. இந்த மைனஸ் 10 3க்கும் அப்ளிகபிள் தானே, அப்போ மைனஸ் 3 தானே மாறும். அப்போ 160ல இருந்து 3 வந்து சப்ராக்ட் பண்றாங்க 157. சோ இந்த மெத்தட் விட ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணாம இந்த மாதிரி நம்ம போறது பதிலா இது வந்து இன்னும் ஈஸியா இருக்கு.
இந்த மெத்தட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. what we did here was 200 minus 40 minus 3. so இதுக்கு என்ன மீனிங் பிராக்கெட் கொடுத்திருக்காங்கன்னா இங்க நான் ரைட் பண்ணேன் இல்லையா, இந்த பிராக்கெட் வந்து எப்படி ரைட் பண்ணிருக்கேன் பாருங்க, 200 minus 40 minus 3 தானே ரைட் பண்ணிருக்கேன், அதுதான் சொல்றாங்க. சோ இந்த பிராக்கெட்ல இந்த எக்ஸ்பிரஷனோட மீனிங் வந்து இதுதான், அதுதான் நம்ம பண்ணிருக்கோம். நோட்டீஸ் தட் we did not do 200 minus 40 plus 3. so இந்த மைனஸ் சைன் பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கிறதுனால அது ரெண்டு டேர்ம்ஸ்க்குமே இன்சைட் த பிராக்கெட் 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, 40யும் இருக்கு 3யும் இருக்கு. இந்த ரெண்டு டேர்முக்குமே இந்த நெகட்டிவ் சைன் வந்து அப்ளிகபிள் ஆகும், 40க்கு மட்டும் இல்ல. ஓகே, சோ இது இந்த மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது வந்து காமன் மிஸ்டேக், ஜென்ரலா ஸ்டூடெண்ட்ஸ் மேக் பண்ற மிஸ்டேக்கே இதுதான். இந்த பிராக்கெட்டுக்கு வெளில மைனஸ் சைன் இருந்தா ஒரு டேர்முக்கு மட்டும் அந்த நெகட்டிவ் சைன் அப்ளை பண்ணிட்டு ரெஸ்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் அப்படியே எடுத்துப்பாங்க, which is wrong. பிராக்கெட்டுக்கு வெளியில நம்மளுக்கு என்ன சைன் இருந்தாலும் இட் ஹேஸ் டு பி அண்டர்ஸ்டுட் தட் உள்ள எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ, இப்போ 2 3 இங்க 2 டேர்ம்ஸ் இருக்கா, ஈவன் 3 டேர்ம்ஸ் இருந்தாலும் 5 டேர்ம்ஸ் இருந்தாலும் நம்ம இந்த நெகட்டிவ் சைன் ஈச் அண்ட் எவ்ரி டேர்முக்கும் அது காமனா தான் போய் சேரும். ஓகே, உள்ள வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் டேர்ம் இருந்தா நெகட்டிவா மாறும், நெகட்டிவ் டேர்ம் இருந்தா பாசிட்டிவா மாறும், இந்த மாதிரி வெளியில நெகட்டிவ் சைன் இருந்தா. ஓகே, சோ இதுக்கு மீனிங் வந்து 200 மைனஸ் ஆஃப் 40 plus 3 மீனிங் இதுதான், 200 minus 40 minus 3 இது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து இதுதான் ஈக்குவல் டு, சோ இதுதான் ரிமூவிங் த பிராக்கெட்ஸ். சோ பிராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணோம்னா நம்ம இந்த வெளியில இருக்க சைன் வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் 40க்கும் 3க்கும் சேர்த்து. ஓகே, இப்போ இது பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் 12. We also saw this earlier in the case of Ifan purchasing a biscuit packet 15 and a tur dal 56. இது ப்ரீவியஸா ஒரு சம் பார்த்தோம்ல, இஃபான் வந்து பிஸ்கெட் பாக்கெட்டும் தூர் தாலும் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி ஒரு சம் வந்து ப்ரீவியஸ் பேஜ்லயே நம்ம பார்த்தோம். when he paid 100, the change he gets in rupees is, இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 100 rupees கொடுத்திருக்காங்க, டோட்டலா அவங்க பர்ச்சேஸ் பண்ண அதோட காஸ்ட். ஸோ அப்போ 15 plus 56 டோட்டல் காஸ்ட், பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸோட டோட்டல் காஸ்ட், அது ரெண்டு ஆட் பண்ணிட்டு ஸோ அவங்க பிஸ்கெட் பேக்கெட்டும் தூர்தாலோட காஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 100ல இருந்து சப்ராக்ட் பண்றது. ஓகே, அப்போ 29 வந்திருக்கு இல்லையா ஆன்சர். The change could also have been calculated as follows. இது வந்து இந்த மாதிரி கூட பண்ணலாம் அப்படின்றாங்க. First, subtract the cost of the biscuit packet 15 from 100. So first என்ன பண்றாங்க, 1 by 1 subtract பண்றாங்க. இப்போ பிஸ்கெட் தானே ஃபர்ஸ்ட் அவங்க வாங்குனாங்க, அப்ப 100 minus 15 வந்து 85. இப்போ what is the amount இஃபான் கிட்ட இருக்கு, 85 rupees. இப்போ 85ல இருந்து ஃபர்தரா 56 rupees வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, சோ ரெண்டு வேல்யூமே ஆட் பண்ணிட்டு 100ல இருந்து சப்ராக்ட் பண்ணாலும் சரி, இல்ல 100ல இருந்து ஃபர்ஸ்ட் 15 rupees சப்ராக்ட் பண்ணி லெஃப்ட் ஓவர் இருக்கிற அமௌண்ட் வந்து 85. இப்போ 85ல இருந்து தாலோட காஸ்ட் சப்ராக்ட் பண்ணாலும் சரி, ஃபைனலா நம்மளுக்கு வர ஆன்சர் சேம் தான். அப்போ பிராக்கெட்ஸ்குள்ள நம்ம ஆட் பண்ணிட்டு ஓகே எல்லா ரேட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டு ஃபைனலா கொடுத்துருக்கிற வேல்யூ கூட சப்ராக்ட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சப்ராக்ட் பண்ணாலும் ரெண்டுமே சேம் தான். அப்போ 100 மைனஸ் ஆஃப் 15 plus 56 இது மாதிரி இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பிரஷன் ஆல்சோ ஈக்குவல் டு இது அப்படின்றாங்க, ரெண்டுமே ஈக்குவல் தானே. நோட்டீஸ் how upon removing the brackets preceded by a negative sign, the signs of the terms inside the brackets change. So என்ன சொல்றாங்க, brackets ரிமூவ் பண்றப்போ bracketsக்கு வெளியில நெகட்டிவ் சைன் இருந்தா நம்மளுக்கு இன்சைட் த டேர்ம் வந்து சைன் சேஞ்ச் ஆகும். இங்க ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்டூ, இந்த பிராக்கெட்ஸ் பேசிக்கா இன்டூ வந்து எடுத்துப்போம், மைனஸ் இன்டூ பிளஸ் வந்து மைனஸ், அப்போ பிளஸ் 15 மைனஸ் 15 மாறிடும், பிளஸ் 56 மைனஸ் 56 மாறிடும். ஓகே, observe the sign of 40 and 3 in the first example and that of 15 and 56 in the second. See, இத ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல சொல்றாங்க. சோ 40க்கும் 3க்கும் ஃபைனலா என்ன ஆச்சு, -40 -3 ன்னு மாறிடுச்சா, சேம் இங்கேயும் +15 +56 பிராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணதுனால -15 -56 மாறிடுச்சு. சோ both are equal தான் ஆக மொத்தம். So next example 13, consider the expression 500 minus bracket குள்ள 250 minus 100. Is it possible to write the expression without brackets? இது வந்து ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்ல. ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன டிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்னா,
இந்த எக்ஸ்பிரஷனை வித்தவுட் பிராக்கெட்டா நம்மளால ரைட் பண்ண முடியுமா அப்படின்னு தான் கேக்குறாங்க. வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லல. அப்போ பேசிக்கா இந்த பிராக்கெட் ரிமூவ் பண்ணோம்னா பிராக்கெட்டுக்கு வெளியில என்ன சைன் இருக்கு, மைனஸ் சைன் இருக்கா, இந்த மைனஸ் சைன் உள்ள கொண்டு போகணும். உள்ள கொண்டு போறப்போ உள்ள எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு, 2 டேர்ம்ஸ் இருக்கு. அந்த 2 டேர்ம்ஸ்க்கும் அந்த மைனஸ் சைன் மல்டிப்ளை பண்ணும். இப்போ 250 வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்ல இருக்கிறதுனால மைனஸ் சைன் உள்ள போனா பிளஸ்ன்றது மைனஸா மாறிடும். அப்போ 500 மைனஸ் 250 அண்ட் மைனஸ் இன்டூ மைனஸ் வந்து பிளஸ் இல்லையா, அப்போ மைனஸ் சைன் நம்ம கொண்டு போனா இங்க பிளஸ் மாறிடும். பிளஸ்ஸா இருந்தா மைனஸா மாறிடும், மைனஸா இருந்தா பிளஸ்ஸா மாறிடும். அவ்வளவுதான். சோ பிராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணி இந்த எக்ஸ்பிரஷன் நம்மளால ரைட் பண்ண முடியும்னா இதுதான் அதோட ஆன்சர். பட் எனிவே நம்ம இது ஃபர்தரா அவங்க என்ன டீடைலா கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். டு எவாலுவேட் திஸ் எக்ஸ்பிரஷன் we need to subtract 250 minus 100. ஜெனரலா இது நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணாம பிராக்கெட்ஸ்குள்ள இருக்கிற வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் சப்ராக்ட் பண்ணுவோமா. 250 minus 100 வந்து 150. அப்போ இது ஃபுல் வேல்யூ நம்ம தூக்கிட்டு ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம், 500 you have to keep it as it is. இது ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு பதிலா இதோட சிம்பிளிஃபை பண்ண வேல்யூ என்ன 150. அப்போ 500 minus 150 வந்து 350. இது வந்து பிராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணாம அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்றது. ஓகே, ஸோ 350யா, இப்போ ரிமூவிங் த பிராக்கெட்ஸ்க்கும் நம்மளுக்கு சேம் 350 தான் வருமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இஃப் யூ வேர் டு டைரக்ட்லி சப்ராக்ட் 250 from 500, then we would have subtracted 100 more than what we needed. So we should add back that 100 to 500 minus 250 to make the expression take the same value as 500 minus 250 minus 100. So இவங்க டீடைல்டா நான் என்ன சொல்லணும் அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு இதுதான் ஈக்குவல். ஓகே, இப்போ மைனஸ் 250க்கு மட்டும் எடுத்துக்கிட்டு மைனஸ் 100 நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு அப்படின்னு ரைட் பண்றாங்க. ஸோ இதுல இருந்து நம்மளோட அப்சர்வேஷன் என்னன்னா, notice again that when the brackets preceded by a negative sign are removed, the sign of the terms, ரொம்ப important, inside the brackets change. So பிளஸ் ஆ இருந்தா மைனஸா மாறும், மைனஸா இருந்தா பிளஸ்ஸா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் கூட இதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் தான், இதே ரிலேட்டடா தான் இருக்கு. Hira has a rare coin collection. She has 28 coins in one bag and 35 coins in another bag. ஸோ அவங்க கிட்ட 28 காயின்ஸ் வந்து ஒரு பேக்ல இருந்திருக்கு அண்ட் 35 காயின்ஸ் வந்து இன்னொரு பேக்ல இருந்திருக்கு. She gives her friend 10 coins from the second bag. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து 10 காயின்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணிருக்காங்க ஏதோ ஒரு பேக்ல இருந்து, செகண்ட் பேக்ல இருந்து எடுத்து. ஓகே, ஃபர்ஸ்ட் பேக்ல செகண்ட் பேக்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்ட் பேக்ல ஃபர்ஸ்ட் பேக்ல 28 காயின்ஸ் இருக்கு, செகண்ட் பேக்ல 35 இருக்கு. செகண்ட் பேக்ல தானே 10 காயின்ஸ் ரிமூவ் பண்ணிருக்காங்க, அப்போ 35 minus 10 தானே ஆகும். இப்போ வாட் இஸ் த டோட்டல் காயின்ஸ் தட் ஹீரா ஹேஸ் நவ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேக்ல 28 பிளஸ் செகண்ட் பேக்ல 35, அதுல இருந்து 10 கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ்பிரஷன் இப்படி தானே ரைட் பண்ணணும், அதான் ரைட் பண்ணிருக்காங்க. From the second bag, write an expression for the number of coins left with Hira. So number of coins left with Hira na bag 1 bag 2 சேர்த்து தான் நம்ம ரைட் பண்ணணும். ஓகே, நம்பர் ஆஃப் காயின்ஸ் லெஃப்ட் அப்படின்றப்போ டோட்டல்ன்றதுனால நம்ம இங்க வந்து ஆட் பண்ணிக்கணும், ஆடிஷன் சிம்பிள் நம்ம ரைட் பண்ணணும். ஓகே, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அபோவ் क्वेश्चनக்கு சூட்டபிளா இருக்கிற எக்ஸ்பிரஷன் இதுதான். பேக் 1ல 28 காயின்ஸ் இருக்கு, பேக் 2ல 35 இருக்கு டோட்டல் காயின்ஸ். இப்போ பேக் 2ல தான் 10 காயின்ஸ் வந்து சப்ராக்ட் பண்ணிருக்காங்க, அதுக்காக பேக் 2ல தான் ரிமூவ் பண்ணிருக்காங்க என்ற ஸ்பெசிஃபிகேஷனுக்காக இந்த பிராக்கெட். ஓகே, இப்போ இதை எப்படி நம்ம சிம்பிளை பண்ணோம், ரிமூவிங் த பிராக்கெட்ஸ் மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த பிளஸ் சைன், ஓகே பிளஸ் சைன் உள்ள கொண்டு போனா நம்மளுக்கு எந்த சேஞ்சுமே ஆகாது. அப்போ 28 பிளஸ் இன்டூ பிளஸ் என்ன, பிளஸ்ஸே தானே, 28 பிளஸ் 35 பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். ஸோ பேசிக்கா பிளஸ் 35 தான் இன்சைட் த பிராக்கெட், பிளஸ் 35 தான் 35 தான், மைனஸ் 10 தான் மைனஸ் 10 தான். ஸோ அவுட் சைட்ல பிராக்கெட்டுக்கு வெளில பிளஸ் சைன் இருந்தா நம்ம எக்ஸ்பிரஷன் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் பிராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே ரைட் பண்ணாலே இது ஃபைன் தான். அதுவே மைனஸ் சைன் இருந்தாதான் பிளஸ் வந்து மைனஸா மாறும், மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாறும். பிளஸ் சைன் இருந்தா எந்த சேஞ்சுமே நம்ம பண்ண தேவையில்லை.
ஓகே பாருங்க பிளஸ் சைன் இருக்கிறதுனால 28 பிளஸ் ஜஸ்ட் பிராக்கெட் தான் ரிமூவ் பண்ணிருக்காங்க. ரிமைனிங் அந்த சைன் எல்லாமே அப்படியே தானே இருக்கு. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 53 இங்க. ஸோ 28 plus 35 63 63 minus 10 53. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடிஷனும் சப்ராக்ஷனும் பண்றாங்க. when the brackets are not preceded by a negative sign. ஸோ brackets வந்து நெகட்டிவ் சைனால இல்ல, precededனா அதுக்கு முன்னாடி நெகட்டிவ் சைன் இல்லைன்னா பிளஸ் சைன் இருக்கு இல்லையா, அதான் சொல்றாங்க. not preceded by a negative sign, the terms within them do not change the sign upon removing the brackets. so plus sign இருக்கிறதுனால brackets remove பண்றப்போ sign change ஆகாது. so notice the sign of the 35 and minus 10 in the above expression. பாருங்க brackets ஓட இருக்கிறப்பையும் 35 minus 10 தான், I mean plus 35 minus 10. அதே தான் brackets remove பண்ண பிறகும் 35 minus 10 அதே தானே இருக்கு. எதனாலனா bracketsக்கு முன்னாடி preceded by ஓகே பிளஸ் சைனா இருக்கிறதுனால. அதுவே மைனஸ் சைனா இருந்தா சைன் சேஞ்ச் கண்டிப்பா நடக்கும். மைனஸ் சைன் இல்லாதனால எந்த சேஞ்சும் இருக்காது. ஸோ அதுக்கு ரிலேட்டடா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் think of the terms 1. What happens to the value of an expression if we increase or decrease the value of one of its terms? ஸோ எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம ஜென்ரலா ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு அப்படின்னா, எக்ஸ்பிரஷன் என்ன பேசிக்கா டேர்ம்ஸ் இருக்கும் அந்த எக்ஸ்பிரஷன்ல. அப்போ அந்த எக்ஸ்பிரஷன்ல ஒரு வேல்யூ ஒரு டேர்ம்க்கு நம்ம வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணாலோ டிக்ரீஸ் பண்ணாலோ வாட் வில் ஹேப்பன் அப்படின்னா அந்த என்டையர் எக்ஸ்பிரஷனோட வேல்யூமே அது எதோ இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ் ஆகும். நம்ம என்ன சேஞ்ச் பண்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபைனல் ஆன்சர்லயோ அதோட இம்பாக்ட் இருக்கும். ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் இங்க கொடுத்துருக்காங்க. சம் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் கிவன் இன் த ஃபாலோயிங் 3 columns. கீழே வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த டிங்கர் த டேர்ம்ஸ் அன்றது இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணா ஃபைனலா அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்ல எந்த மாதிரி சேஞ்சஸ் வரும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நம்மளுக்கு கீழே வந்து ஃபியூ காலம்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 columns கொடுத்துருக்காங்களா, அது பார்க்கலாம். இன் ஈச் காலம் 1 or more terms are changed. ஓகே அண்ட் ஈச் காலம்ல நம்ம அப்சர்வ் பண்ண போறோம் 1 or more terms வந்து சேஞ்ச் ஆயிருக்கான். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் go through the example in the first column and fill the blanks doing as little computation as possible. ஓகே ஸோ அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் படியே நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் எடுத்துக்கலாமா. இப்போ 53 plus of minus 16 equal to 37. இது அவங்களே வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ பிளஸ் இன்டூ மைனஸ். ஸோ பேசிக்கா இன்டீஜர் அடிஷன் சப்ராக்ஷன் லேர்ன் பண்ணோம் இல்லையா. இங்க 53 ஒரு இன்டீஜர், minus 16 ஒரு இன்டீஜர். ரெண்டு இன்டீஜருமே வேற சைன்ல இருக்கிறதுனால பிளஸ் சொல்லியிருந்தாலுமே நம்ம மைனஸ் தானே பண்ணணும். அப்போ 53 minus 16 வந்து 37. ஓகே இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, 53க்கு பதிலாக இங்க 1 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 54 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே இப்போ 54 minus 16 நான் சப்ராக்ட் பண்ண போறது இல்லை. ப்ரீவியஸா இருக்கிற ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி இங்க எப்படி 38 வந்திருக்குன்னா இங்க ஒரு டேர்ம் ஆட் ஆகுனா, ஓகே இங்க பாசிட்டிவ் வேல்யூல ஒரு டேர்ம் இந்த ஒரு இதுல வந்து +1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ நம்மளோட ஃபைனல் ஆன்சர்லயும் +1 இன்க்ரீஸ் ஆகுமா 38ன்னு. அதுதான் இவங்க நம்ம அப்படியே ரைட் பண்றோம். 54 is 1 more than. ஸோ ஆக்சுவலா நம்ம வந்து இங்க அடிஷனும் சப்ராக்ஷனும் பண்ணல. இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனுக்கு தான் நம்ம சப்ராக்ஷன் பண்ணது. 53 minus 16 வந்து 37. ஆக்சுவல் சப்ராக்ஷன் இங்க பண்ணோம். இப்போ இந்த சப்ராக்ஷன் இந்த ரிசல்ட் பேஸ் பண்ணி இந்த ஆன்சர் நம்ம ரைட் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுக்கும் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா 53க்கு பதிலாக 54 இருக்கு. தட் மீன்ஸ் 1 ஆட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டேர்முக்கு. ரிமைனிங் எல்லாம் செகண்ட் டேர்ம் அப்படியே தான் இருக்கு. அப்போ ஃபைனல் ஆன்சர்லயும் என்ன ஆகும், 1 ஆட் ஆகி வரும் 38. 54 is 1 more than 53. So the value will be 1 more than 37. ஸோ புரிஞ்சுதா, இங்க ஆக்சுவல் ஆப்ரேஷன் பண்ணாம ப்ரீவியஸ் ரிசல்ட்ல 1 ஆட் ஆயிருக்கு, ஃபைனல் ஆன்சர்லயும் 1 ஆட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு 1 more கொஸ்டின் இருக்கு. இங்க பாருங்க, இதுல 1 ஆட் பண்ணா 38 வந்துச்சா, தட் மீன்ஸ் பாசிட்டிவ் நம்பருக்கு 1 ஆட் பண்ணனால ஃபைனல் ஆன்சர்லயும் 1 அதிகமா வந்துச்சு. இங்க வந்து என்ன பண்றாங்க, 53 அப்படியே இருக்கு. இங்க 1 ஆட் பண்றதுக்கு பதிலா ஓகே இங்க இதுல வந்து இந்த எக்ஸ்பிரஷன்ல இங்க 1 ஆட் பண்ணிருக்காங்க, பேசிக்கா +1 ஆட் பண்ணிருக்காங்க.
இங்க வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்கு. செகண்ட் டேர்ம்ல +1 ஆட் பண்ணியிருக்காங்க. +1 ஆட் பண்ணதுனால தான் -15 கிடைச்சிருக்கு. -16 வந்து என்னவா மாறி இருக்கு? இங்க நம்மளுக்கு +1 ஆட் பண்ணதுனால -15 கிடைச்சிருக்கு. எதனால +1 சொல்றேன்னா -16 விட -15 தானே கிரேட்டர் நம்பர். ஸோ அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 1 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ ரிசல்ட் என்ன ஆகும்? இங்க அப்போ ரிசல்ட்லயும் நம்ம 1 ஆட் பண்ணணும். அப்போ இங்க நம்மளுக்கு 38 ஆயிடும். ஸோ 53 - 15 கூட 38. அப்போ ஒரு எக்ஸ்பிரஷன்ல நம்ம ஆட் பண்ணா ஃபைனல் ஆன்சர்ல நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கூட 1 ஆட் ஆகி வரும். அதான் சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் இதுதான் கொடுத்திருக்கிற எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஆட் பண்ணிருக்காங்க ஆன்சர் 38. செகண்ட் டேர்ம்ல 1 ஆட் பண்ணிருக்காங்க. அப்பயும் ஆன்சர் 38 தான். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ லெட்ஸ் மூவ் ஆன் டு த செகண்ட் காலம். செகண்ட் காலம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்னென்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணலாம். 53 இது வந்து சேம் தான். இது நம்ம இங்க என்ன பார்த்தோமோ அதே தான். 53 - 16 வேல்யூ கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க +1 பண்ணாங்க இல்லையா? இங்க வந்து -1 பண்ணிருக்காங்க. 53க்கு பதிலா என்ன பண்ணிருக்காங்க? 52 1 வந்து சப்ராக்ட் பண்ணி ரைட் பண்ணிருக்காங்க. அப்ப ஆன்சர்ல நம்ம என்ன பண்ணணும்? 1 வந்து சப்ராக்ட் பண்ணி ரைட் பண்ணிக்கோங்க. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 36. ஓகே, சோ 52 - 16 பாத்தீங்கன்னா 36. 32 ஓகே 36 வரும். ஓகேவா? சோ இங்க 37 இங்க -1னா ஃபைனல் ஆன்சர்லயும் நம்ம -1 பண்ணா போதும். ஆக்சுவல் சப்ராக்ஷன் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி எய்தர் இதுக்கு நம்ம -1 பண்ணாலும் சரி, இல்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் வில் கீப் as it is. -16 பதிலா -17. ஸோ 1 மோர் சப்ராக்ட் பண்ணா -16 இருந்து 1 மோர் சப்ராக்ட் பண்ணா -17. அப்போ 53 -17 பண்ணா கூட நம்மளுக்கு சேம் 36 தான். ஸோ இதுல இருந்து நம்மளோட டேக் அவே என்ன? எய்தர் ஒரு டேர்ம்ல சப்ராக்ட் பண்ணாலும் ஃபைனல் ஆன்சர்ல 1 வேல்யூ சப்ராக்ட் ஆகும். இல்ல செகண்ட் டேர்ம்ல நம்ம 1 வேல்யூ சப்ராக்ட் பண்ணாலும் ஃபைனல் ஆன்சர்ல 1 வேல்யூ சப்ராக்ட் ஆகும். ஸோ ஆட் பண்ணா ஃபைனல் ஆன்சர்ல 1 வேல்யூ ஆட் ஆகும். எய்தர் எந்த டேர்ம்ல இருந்தாலும். அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணா ஃபைனல் ஆன்சர்ல 1 வேல்யூ சப்ராக்ட் ஆகும் அப்படின்றது தான் நம்மளோட டேக் அவே. இப்போ இந்த டேக் அவேஸ் பேஸ் பண்ணியே நம்ம இந்த காலம் வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து இன்டீஜர் அடிஷன் சப்ராக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்டீஜர் அடிஷன் வந்து ரெண்டு நம்பருமே ஓகே, ரெண்டு இன்டீஜர்ஸுமே சேம் சைன்ல இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம், ரைட்டா? ஆட் பண்ணிட்டு அந்த சேம் சைன் என்ன இருக்கோ அந்த சைன் வந்து கேரி பண்ணிப்போம். இங்க 87 அண்ட் 16 வந்து ரெண்டுமே நெகட்டிவ் சைன்ல இருக்கு அண்ட் ஆட் பண்றாங்க. அப்போ 87ம் 16ம் ஆட் பண்ணா ஹார்ட் அண்ட் 3 வருமா? அண்ட் சைன் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சைன் அப்படியே நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இது மட்டும் தான் நம்ம ஆக்சுவலா கால்குலேட் பண்ணி ரைட் பண்ணியிருக்கிற ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் எல்லாம் நம்ம வந்து ஆக்சுவல் கால்குலேஷன் பண்ண போறது கிடையாது. இதை பேஸ் பண்ணியே தான் நம்ம இங்க ஆன்சர் ரைட் பண்ண போறோம். இந்த எக்ஸ்பிரஷன் ஹெல்ப்போட இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஆன்சர் ரைட் பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னா -87ல இருந்து -88 ஆயிருக்கா? அப்போ இதுக்கு என்ன மீனிங்னா -1 வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ -87 கூட -1, ஸோ 1 மோர் சப்ராக்ட் பண்ணதானே -88 வரும். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல -1 பண்ணிருக்காங்க. ஏன்னா -87 விட -88 வந்து கிரேட்டர் தேன் ஸ்மாலர் வேல்யூ இல்ல, ஸ்மாலர் வேல்யூ சப்ராக்ட் பண்ணிருக்காங்க. -16 விட -15 வந்து கிரேட்டர் வேல்யூ. அப்போ இப்போ -16 இருந்து -15 கிரேட்டரா வந்திருக்குன்னா இங்க +1 பண்ணிருக்காங்க. சி -16 +1 பண்ணாதான் நம்மளுக்கு -15 வரும். அப்ப இங்க +1 பண்ணிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்ன? -1 +1 கேன்சல் ஆயிடும் இல்லையா? 1 வேல்யூ இங்கே நம்மளுக்கு நல் ஆயிடும். அப்ப நம்மளுக்கு இங்க சேம் ஆன்சர் தான் -103 தான் வரும். ஓகே, இதுல வந்து 1 சப்ராக்ட் பண்ணிருக்காங்க, அது பேலன்ஸ் பண்ண இங்க +1 ஆட் பண்ணிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் அதே தானே வரும். ஸோ சேம் ஆன்சர். நெக்ஸ்ட் -86. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனே நம்ம இதுல இருந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ -87 விட -86 வந்து பாத்தீங்கன்னா பிகர் வேல்யூ, பெரிய நம்பர் தானே. அப்போ நம்மளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா +1 வந்து ஆட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ -16 -18 which is bigger? -16 தான் பிக்கர். அப்போ -18 வரதுக்கு என்ன பண்ணிருக்காங்க?
2 வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ -16 -2 which is -18. அப்போ -2 பண்ணிருக்காங்களா? அப்போ 1 -2 எவ்வளோ? -1. அப்போ ஃபைனல் ஆன்சர்ல நம்ம என்ன பண்ணோம்? ஜஸ்ட் -1 வந்து ஆட் பண்ணாலே போதும். ஸோ -104 தான் இதோட ஆன்சர். ஓகே, ஆக்சுவல் அடிஷனும் சப்ராக்ஷனும் நம்ம பண்ணல. ப்ரீவியஸ் எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம தேர்ட் எக்ஸ்பிரஷனுக்கு ஆன்சர் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ -86 -18 பார்த்தீங்கன்னா -104 தான் அதோட வேல்யூ. பட் எப்படி ரைட் பண்ணியிருக்கோம்? இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம வேல்யூ தெரியும். -87லேருந்து 1 ஆட் பண்ணாதான் -86. அப்போ ஃபைனல் ஆன்சர்ல 1 ஆட் பண்ணணும். அப்போ -103 + 1 வந்து -102 வரும். ஓகே, தென் செகண்ட் இதுல பாத்தீங்கன்னா -16 பதிலா -18 இருக்கு. அப்போ -2 சப்ராக்ட் பண்ணிருக்காங்க. அப்போ -2 சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு -104 தானே ரிசல்ட் வரும். ஸோ அப்படிதான் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் எக்ஸ்பிரஷன் பாருங்க. நம்மளுக்கு இங்க -97 இருக்கு. இப்போ 87லேருந்து -87லேருந்து -97. ஸோ -97 வந்து ஸ்மாலர் வேல்யூ. தட் இஸ் சப்ராக்ட் 87லேருந்து சப்ராக்ட் பண்ணதுனால தான் ஸ்மாலர் வேல்யூ கிடைச்சிருக்கு. எவ்வளோ சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க? -10 வந்து சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க. சரி, -87லேருந்து -10 வந்து ஃபர்ஸ்ட் டேர்முக்கு சப்ராக்ட் பண்ணதுனால -97 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி செகண்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா கூட இங்க -16 -26 -16 -26 which is greater number? -16 தானே கிரேட்டர் நம்பர். அப்போ -26க்கு எவ்வளவு ஆட் பண்ணிருக்காங்கன்னா -10 ஆட் பண்ணிருக்காங்க. -16 -10 பண்ணாதான் நம்மளுக்கு இங்க -26 கிடைச்சிருக்கும். அப்போ ஃபைனல் ஆன்சர்ல இப்ப பாத்தீங்கன்னா -10 -10 -20. அப்போ 103 இருக்கு இல்லையா ஃபைனல் ஆன்சர். இந்த -103ல -20 நம்ம அடிஷனலா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா which is subtraction. அப்போ -103 -20 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு -123 கிடைக்கும். இதுதான் அதோட ஆன்சர். வேணா செக் பண்ணி கூட பாத்துக்கோங்க. 97ம் 26 நம்மளுக்கு பண்ணா 123 தானே வரும். சேம் நெகட்டிவ் சைன்ஸ் இருக்கு. பட் இந்த எக்ஸ்பிரஷன் மூலமா நம்ம இங்க ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, that's all இது. Now moving on to the next one. Figure it out இருக்கு. இந்த figure it out வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 9 sums இருக்கு. இந்த 9 sums வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்றேன் children. And thank you for watching and please do subscribe. Thank you.